கைஸ் திஸ் ஸ்ரீராம். ஸோ வந்து என்னன்னா டென்னிஸை பற்றி பேச போகிறேன். ஆக்சுவலி எனக்கு ரஃபேல் நடால் ஒருத்தர் பிடிக்கும். அவர் போன வருஷமே ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஆனால் இன்னும் சரி கொஞ்சம் மேட்ச் விளாட்ல ஏதாச்சும் பாடியில் ஏதாச்சும் கையில் அடியில் பட்டுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் போன வருஷமே ரிட்டையர் ஆகிட்டார். எனக்கு தெரிஞ்சு ஃபெடரர் தான் ரிட்டையர் ஆனார் ஃபஸ்ட்டு எடுத்தார் 2022. அதுக்கப்புறம் தான் இவர் ஆயிருக்காரு. எனக்கு அப்போ வரைக்கும் தெரியல. இன்றைக்கி தான் ஏதோ பார்த்துருக்கு. என்ன அது ஃப்ரெஞ்ச் ஓப்பனில் ஏதோ செரமனி போல் இருக்குது. சரி இன்றைக்கி தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. போன வருஷமே கொடுத்தாரு. டேவிஸ் கப்லேயே முடிச்சிட்டாரு. ஸோ அவர் ஃபிட்னஸ்ஸு நிறைய பேர்த்துக்கு இல்லை 38 ஆயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. 37 போன வருஷம் 37. ஓகே, அவர் 22 கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் அடிச்சிருக்காரு. ப்ளஸ் என்ன சொல்கிறது, அவர் ஆட்டிடியூட்லாம் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவரோட ஃபேன் லிட்ரலி. ஆனால் அவரை மாதிரிலாம் விளையாட முடியாதுங்க என்னாலலாம். நானும் அடிப்பேன், அவுட்டு போயிடும், பறந்து போகும். அதான் நீங்கள் எப்படி தோனி வந்து ஃபினிஷிங் கொடுப்பாரோ அது மாதிரி தான் இவர் எப்படி தெரியுமா, ஆப்பனண்ட் வந்து ஜெயிக்கிற நிலைமையில் இருப்பார், இவர் தோக்கிற நிலைமையில் இருப்பார் ரஃபேல் நடால். ஆனால் மேலே வந்து பிடிச்சி எப்படியோ ஜெயிச்சிருவார். அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதான் இருக்கிறதுல ஹைலைட்டே எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும். அண்டு வேறு என்ன சொல்கிறேன்னு தெரிலங்க. அதுவும் 22 டைட்டிலு சிங்கிள்ஸில் இந்தியாவில் ஏன் பண்ண முடியலன்னு தெரில. பட் அதுக்குன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு ஒரு லாங் வீடியோ இருக்குது. அண்ட் ஐபிஎல் பற்றியும் ஒரு லாங் வீடியோ இருக்குது. அது குறிப்பிட்ட ஒரு டீம் மட்டுக்கும் ஒரு லாங் வீடியோ இருக்குது. மொத்தம் 2 லாங் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐபிஎல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த டென்னிஸ் முடிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அது தோணுது அப்படி தான். ஸோ நானும் இப்போ கொஞ்ச நாள் டென்னிஸ் போயிட்டு வரேன். எதுக்கு மீன்ஸ் இங்கே ஒரு தொப்பை மாதிரியே இருக்குது. அதனால தான். தொப்பை இல்லைன்னா தொப்பை இருந்துச்சுன்னா பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா. வேலை கிடைக்கணும் ஃபஸ்ட்டு. பட் தொப்பையும் இருக்குல்ல, அதை காரணம் காட்டி வேணான்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு சரி சும்மா போயிட்டு வருவோன்னு தான் போயிட்டுருக்கேன் டெய்லியும். ஸோ ஜாலியாக தான் இருக்குது. அது டென்னிஸ் விளாட விட மாட்டேங்குதுங்க. கொஞ்ச நாள் விட்டுருந்தேன் எக்ஸாமுக்காக, திருப்பி விளாட ஆரம்பிச்சிட்டேன். டென்னிஸை பற்றி பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசுகிறேன். மற்றபடி எதுவும் இல்லை, கண்டென்ட்டும் கிடைக்கல. சரி இதை பற்றி பேசிடுவோம். ஏன் ரஃபேல் நடால் அடிக்கிறாங்க, மற்ற ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் அடிக்கிறாங்க, ஏன் இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும் அடிக்க மாட்டாங்கன்னு நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கேன், இன்னும் நிறைய தெரியணும். ஸோ அடுத்த வீட்டில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.